ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காங்க. கொரியன் படங்களாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், அவங்க என்றைக்குமே நம்மளை எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. அந்த வகையில் இந்த படமும் வந்து எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ரெவலேஷன்ஸ் இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு கொரியன் திரைப்படம், தமிழ் டப்பிங்கோட பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கிற ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கொரியாவில் இருக்கிற ஒரு பாஸ்டர், அவர் மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வராரு, கொஞ்சம் அவர் சர்ச்சுக்கு ஒருத்தர் வராரு. அவர் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு, வியர்டாக இருக்காரு. அவர் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்டர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல அவர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு. அவர் சரின்னு அவர் கிளம்பும் போது இவர் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவரோட கால்களில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் பொருத்தப்பட்டிருக்கு. கொரியாவில் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து குற்றவாளிகளில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக போலீஸ் வந்து அவங்க மேலே ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் பொருத்தியிருப்பாங்க. அது ஆஃப் ஆனாலோ அல்லது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தாலும், அது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவங்களை கண்காணிக்கிறதுக்காக. அது இவர் மேலே இருக்கும்போது சரி, இவர் ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அப்படின்றத அந்த பாஸ்டர் தெரிஞ்சுக்கிறாரு. இதற்கிடையில் அவருடைய டீனேஜ் மகள் வந்து கடத்தப்படுகிறார். அப்போ பாஸ்டருக்கு இவர் மேலே சந்தேகம் வருது. இவரோட பேர் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. பேரை வச்சுட்டு செக் பண்ணும்போது போலீஸ் இதில் ரெக்கார்ட்ஸில் வந்து இவர் வந்து ஒரு செக்ஷுவல் ரிப்பீட்டட் அஃபெண்டருங்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்போ இவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. அவரை தேடிட்டு போகிறாரு, அவரையும் அவர் மகளையும் தேடிட்டு போகிறாரு, எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அவர் தான் அந்த ரிப்பீட்டட் அஃபெண்டர் தான் இவருடைய மகளை கடத்தினாரா, இவரோட மகளை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படம் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. ஒன்று, மகளை தேடி போகிற இந்த பாஸ்டர், அவருடைய பார்வையில் அவரை வழி நடத்துறதும் சரி, அவர் செய்கிற எல்லா செயல்களும் சரி, அவர் வந்து கடவுளுடைய வழி நடத்துதல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது அவர் எங்கே போய் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும், ஒரு விபரீதமான செயலோ அல்லது ஒரு பெரிய விஷயமோ செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு உருவத்தில் வந்து அவர் இயேசுவோட உருவத்தை பார்க்குறாரு, அவருடைய முகத்தை பார்க்குறாரு, அல்லது இயேசுவோட உருவத்தை பார்க்குறாரு, அல்லது சிலுவை, அந்த மாதிரியான ஏதோ ஒன்று அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, இதை நீ செய் அப்படின்னா. கடவுள் தான் தன்னை அந்த பாதையில் வழி நடத்துறதா அவர் நம்புறாரு. இன்னொரு பக்கம் இந்த செக்ஷுவல் ரிப்பீட்டட் அஃபெண்டர் வந்து ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுறாரு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு பெண் போலீஸ், ஒரு எஸ்ஐ, அவங்க சின்ன வயசில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக உயிரிழந்த அவங்களுடைய தங்கையோட உருவம் வந்து அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கனவுல வருது, நேரில் வருது. அது அவங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. அவங்கள அந்த உருவம் வந்து அவங்கள ஒரு பாதையில் வழி நடத்துது. ஸோ இயேசு வந்து பாதிரியாரை வழி நடத்துறாரு, அந்த போலீஸ் வந்து அவருடைய தங்கையோட அரூபம் வந்து வழி நடத்துது. இந்த 2 வழி நடத்துலையும் போகிற இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காங்க. கொரியன் படங்களாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், அவங்க என்றைக்குமே நம்மளை எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. அந்த வகையில் இந்த படமும் வந்து எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட்டிங்கும் அவ்வளவு நல்லா இருக்குது. 2 மணி நேரம் தான் படம், எங்கேயும் லேக் ஆகாமல் விறுவிறுன்னு போகுது. ஒரு இன்வெஸ்டிகேஷனோட சேர்ந்த ஒரு புது மாதிரியான ஒரு ஜானராக இருக்குது. இதை டிவைன்னு சொல்கிறதா, இல்லை ஹாரர் படம்னு சொல்கிறதா, ரிலீஜியஸ் படம்னு சொல்கிறதா, பக்தி படம்னு சொல்கிறதா, அல்லது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்கிறதான்னு இல்லாமல் எல்லா மாதிரியுமான கலந்த ஒரு புது வகையான கலவையாக உண்மையிலே ரைட்டிங் வந்து அட்டகாசமாக இருக்குது. தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். 2 மணி நேரம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. என்னுடைய ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. இந்த வருஷம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.